ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சத்து மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சத்து மாவு பாக்கெட்டு வந்து கவர்மெண்ட்டில் கர்ப்பமாக இருக்கவங்களுக்கும் குழந்தை பெற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிறதால எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் அதுலேருந்து ஒரு பாக்கெட் எடுத்து இந்த மாதிரி கடாயில் நான் வந்து கொட்டிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து 2 வயசு ஆகிற வரைக்கும் கொடுப்பாங்க இந்த மாவு. இப்போ நான் இந்த கடாயில் கொட்டிட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா வந்து மாவு வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிடும், தீஞ்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கிறேன். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி நீங்கள் ஊற்றி பிசைஞ்சால் தான் நல்லா கொஞ்சம் அதுலேயே வெந்துடும். அதனால் வந்து நீங்கள் அவிக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புட்டு பதத்துக்கு வர அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா மாவாயிடும். சத்து மாவு கஞ்சி நீங்கள் அப்புறம் குடிக்க வேண்டியது தான். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உதிரி உதிரியாக வரணும். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இட்லி குண்டால் ஒரு வெள்ளை துணி வந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாஸ்ட்டு கட்டராக வச்சுட்டு அது மேலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா புட்டு அந்த மாவு வந்து அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா கொட்டிக்கோங்க. இந்த மாவு நான் எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் வர அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக பரப்பி இந்த மாதிரி விட்டுடுறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த துணியை ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக மூடி விட்டுடுங்க. மூடி வச்சுட்டு இட்லி குண்டா மூடி எடுத்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து வேக வைக்கணும். இந்த மாதிரி 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த துணியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அந்த புட்டு மாவு. இப்போ அதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/4 அந்த தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை வந்து நல்லா மிக்சியில் போட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான சத்து மாவு புட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.